நீதி வேண்டும், நீதி வேண்டும், முறுக்குக்கு நீதி வேண்டும். எதுக்காக சார் இந்த போராட்டம்? இதோ இதனால தான். இது என்ன வெறும் முறுக்கு தானே? முறுக்கு தானே. அவ்வளோ அலட்சியம். என்னதான் விதவிதமான முறுக்கு இருந்தாலும் ஹைலி ப்ராசஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிற ஸ்நாக்ஸ் செலக்ட் பண்றீங்களே, அதுக்காக நான் பேசுறேன். அந்த அனாதையா விடப்பட்ட அந்த முறுக்குக்காக நான் பேசுறேன். முறுக்குக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அந்த போராடுவோம். முறுக்குக்காக போராடிய இளைஞர் கைது. நியாயம் கிடைக்குமா முறுக்குக்கு? ஜெயிலே போட்டு தள்ளணும். ஹைலி ப்ராசஸ் ஸ்நாக்ஸ் வித்தியா? இல்ல. ப்ரிசர்வேட்டிவ் நிறைய இருக்கிற ஸ்நாக்ஸை வித்தியா? இல்ல. என்னதான் தப்பு பண்ண? முறுக்குக்காக போராட்டம் பண்ண. அப்போ உள்ள தள்ள வேண்டியதுதான். நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை கண்டிருக்கின்றது, பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கின்றது. நான் விசித்திரமான மனிதனும் அல்ல. நான் வாதாட வந்திருக்கும் வழக்கோ விசித்திரமானதல்ல. முறுக்குக்காக போராடும் சாமானியன் நான். ஜங்க் ஃபுட்டை எதிர்த்தேன், முறுக்கு போன்ற ஹெல்த்தி ஸ்நாக்ஸை ரசித்தேன். நீங்கள் எல்லாம் நினைப்பீர்கள் நான் இதை மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் ஸ்நாக்ஸ் இருக்கக்கூடாது என்றா? இல்லை, கலப்படம் நிறைந்த ஸ்நாக்ஸ் இருக்கக்கூடாது என்று. ஹெல்த்தி ஸ்நாக்ஸை ரசித்தேன். ஏன்? நீங்கள் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஓடினேன் ஓடினேன், முறுக்குக்காக நியாயம் கேட்டு ஓடினேன். அலட்சியப்படுத்தினர். இறுதியில் இந்த நீதிமன்றத்தை கேட்டு வந்திருக்கிறேன். நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா? ஓட்டு போடுங்கள் முறுக்கு சின்னத்துக்கு. விரட்டி அடிப்போம் ப்ரிசர்வேட்டிவ் நிறைந்த ஸ்நாக்ஸை. முறுக்கு கட்சிக்கு அசுர வெற்றி. முறுக்கை தேசிய உணவாக ஆக்க ஆணையிடுகிறோம். முறுக்கு வீரர்களே, முறுக்கு லவர்களே, உங்களுக்காகவே நான், உங்களுக்காக மட்டுமே நான்.